இது ஏன் மூணாவது ராசின்னு வச்சாங்க? ஏன்னா இது காற்று ராசி பாருங்களேன். இந்த காற்று மூலமாக பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த மிதுன ராசி தொடர்புல வரணும். காற்றுனா காத்துல வேலை பார்க்கறது அப்படி கிடையாதுல்ல. தகவல் தொடர்பு, எழுத்து கணித சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசியை மட்டும் தான் சொல்ல முடியும். நம்ம இதுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ராசி, அறிவுக்கு உகந்த ராசி மிதுன ராசி. படிச்சிருக்கே மாட்டாங்க, இவங்க மனக்கணக்கு போட்டு போட்டாங்கன்னா மிஸ் ஆகாது. எப்படி இவங்க ஒரு கணக்கு போட்டாங்கன்னா அந்த கணக்கு மிஸ் ஆகாது. பயங்கரமான தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதிக்கணும், பயங்கரமான ஒரு அறிவாற்றல் கொண்ட ஒரே ராசி மிதுனம். மிதுனம் மிதுனம் மிதுனம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே நம்ம மிதுன ராசிக்கிட்ட சூப்பரா சொல்லலாம். எப்படி மிதுன ராசி கிட்ட நீங்க ஒரு அன்பை காட்டி பாருங்களேன். அன்பு, ஒரு அறிவு, நியாயம், தர்மம், ஆளுக்கத்தால் தன்னை மாத்திக்கக்கூடிய குணம், ஒரு பொறுமையான குணம், எதுலையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணம் இவங்ககிட்ட நிறைய இருக்குங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய விஷயத்தை எல்லாமே மாத்திக்குவாங்க. எப்போதுமே மிதுன ராசினாவே இந்த அறிவு சார்ந்த விஷயம் தான். இவங்க பெரிய லெவல்ல இருப்பாங்க. இவங்க அறிவை மட்டும் இங்க கரெக்டா யூஸ் பண்ண இவங்க பெரிய லெவல். அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பது அவருடைய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. கண்டிப்பா பிள்ளைத்தையுமே இந்த சுக்கிர பயிற்சி நீங்க பார்த்தே ஆகணும். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். ஏன் இப்படி சொல்றீங்க? என்ன காரணம்? எதனால நீங்க வாழ்க்கையில வெற்றி காட்டக்கூடிய கிரகங்கிறீங்க? உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி உங்க மனசுக்குள்ள ஆசையை காட்டுறாருல, தூண்டுறாருல, அவர் யாரு? சுக்கிர பகவான் தான். அப்ப இந்த வீடியோ நீங்க பார்க்கணுமா பார்க்க கூடாதா? ஆசை இருக்கும்ல, லைஃப்ல நான் இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி போகணும், என் வாழ்க்கையில இப்படி கஷ்டம் வந்துகிட்டே இருக்குமா, நான் ஜெயிக்க மாட்டேன் வாழ்க்கையில, எனக்காண்டி உள்ள நேரம் வராதா, இறைவன் என் பக்கம் ஒரு நல்லதே நடக்காதா, வாழ்க்கையில இருந்து பிறந்தல இருந்து நான் இப்படிதான் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு ஆசை மனசுல ஓடுது பத்தியா? அந்த ஆசையை தூண்டுறது சுக்கிர பகவான் தான். விதி ஜாதகத்துல நல்லா பாத்துங்க. பிளே டைம்ல நீங்க பாக்குறவங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் எப்படி இருக்கான்னு மாட்டேங்க. ஏன்னா வருஷத்துக்கு 2 வாட்டி தான் அவரு ஆட்சி பலமாவாரு. ஒண்ணு ரிஷபத்துல, ஒண்ணு துலாம்ல. சரிங்களா? அதனால இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்குமே, சொந்த ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. பிளே டைம்ல உள்ளவங்க இது மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பாத்துக்குங்க. ஏன்னா சுக்கிர பகவான் சொந்த வீட்டுக்கு வர இதுக்கு அவர் மறைஞ்சு போய் இருந்தாருங்க. இப்படி மறைஞ்சு போய் நீசமா இருந்தாரு அப்படி சொல்லணும். உங்களுக்கு சுத்தர ஒரு பவரே கொடுக்கல உங்களுக்கு. 2 மாசமா அங்கிட்டு கேது பிடிச்சு வச்சிருந்தாரு. இப்ப நீசமா இருந்த 2 மாசமா ஒரு எப்படி சொல்றது, எல்லாமே செலவுதான். எப்படி எல்லாமே செலவுதான், ஒரு மனக்குழப்பம் தான். ரிஷபராசிக்காரங்க நிறைய பேருக்கு வேலை இல்லைங்க. நான் சொல்றேன், வேலையில அலைச்சல் இருக்கும், மேல அதிகாரிட்ட பிரச்சனை இருக்கும். நீங்க கேட்டு பாருங்க. நீங்க கேட்டா மிதுனராசி கேட்ட உடனே சொல்லிடுவாங்க, ஆமா இருந்துச்சு, எனக்கு வேலை 2 மாசமா போயிருச்சு அப்படின்பாங்க. வேலை சரியில்லை, கடன் பிரச்சனை இருக்கு, எதிரி பிரச்சனை இருக்கு, என் படிப்பு கல்வி நல்லா படிச்ச குழந்தை ஏன் படிக்கல, அதான் மனசு கெட்டு போச்சு, அலப்பாயுது, ஒரு குழப்பம் இருக்கு, எதையுமே ஸ்டெடியா ஒரு மைண்ட் முடிவு எடுக்க முடியும். உங்களால முடிவு எடுக்க முடியல. குழந்தைகள் செலவு, பூர்வீக சொத்துல செலவு, ஒரு மனக்குழப்பம், கடன், பகை, எதிரி, நிறைய விஷயத்த பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. தொழில் உத்தியோகம் சரியாம இல்லை, தொழில கண்டிப்பா ஒரு முடக்கத்தை கொடுத்துருப்பாரு. ஒரு மன அலைச்சல் நிறைய இருக்கு, நிறைய ஒரு பயணத்தை ரொம்ப மேற்கொண்டு இருப்பீங்க பாரு. ஏதாச்சும் வெளியில தூர ரொம்ப அலைச்சல் இருக்கும். இவனால இல்ல அலைச்சல் 2 மாசம் உங்களுக்கு ரொம்ப அலைச்சல் இருக்கும், ரொம்ப மன உளைச்சல் காலா இருப்பீங்க, ஒரு குழப்பத்துக்கு போயிருங்க. என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனை குழப்பத்தை தள்ளப்பட்டிருப்பாங்க. நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல. யாருடைய பிறப்பு ஜாதத்துல புதனும் சுக்கிர பகவானும் கெட்டு போயிருந்தால், நான் சொல்றது நல்லா பார்த்துருக்கேன், உங்க ஜாதகத்துல புதனும் சுக்கிரனும் கெட்டு போயிருந்தால் இந்த பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க. இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா சுக்கிர பகவானுடைய புத்தி வரதான் பாருங்க. சுக்கிர தசை உங்களுக்கு கண்டிப்பா வரவே வராது. சுக்கிர புத்தி வரும். சுக்கிர புத்தி மட்டும் இப்ப வந்துருச்சுன்னா செம்ம யோகம். நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி சரியான யோகம் என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கு 5ஆம் வீட்டு, நான் சொன்னல, அவங்க ஆசை, ஆடம்பர, சொகுசுக்காரு, சொகுசு போல வண்டி, வாகனம், குழந்தை பாக்கியம், குடும்பம் எல்லாமே சுக்கிரன் தான். அடுத்து 12ஆம் பாவம், வெளிநாடு, வெளியூர், எல்லாமே சுக்கிரன் தாங்க. அப்ப ஜாதகத்துல யாருக்கு சுக்கிரன் இப்ப நல்லா இருக்கோ செம்மையான நேரம். ஆண்டவன் சொல்றான், சுக்கிர பகவான் கொடுக்குறான்னு சொல்லி உங்களுக்கு. அவர் 11ஆம் இடத்துல லாபத்தை பாக்குறாரு. வேற விஷயம் எது, நான் எதையும் நான் வச்சு சொல்லல. அவர் 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துல லாபத்தை பாக்குறாரு. லாபஸ்தானம் இது யாரு? செவ்வாய் ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப இங்க லாபம் வரப்போகுதுன்னு அர்த்தம். வருமானம், இன்கம், என்ன தலைக்கு மேல கடன் இருக்குமே, கடன் இருக்கணும் கண்டிப்பா உங்களுக்கு, இல்லாம நீங்க இருக்க முடியாது. தலைக்கு மேல கடன் வந்தாலும்
நவம்பர் மாசம் 25 ஒரு கடன் நீங்க அடைச்சு கொடுப்பீங்க. நீங்க பேங்க்ல போய் லோன் கேளுங்க, ஹவுஸ் லோன் கேளுங்க, எந்த லோனாலும் கேட்டு பாருங்க. இப்ப அரசாங்கம் மூலமா லோனை கொடுத்துருவாங்க. ஏன்னா அரசாங்க கிரகத்துடன் சுக்கிரன் சேர்ந்து உட்கார்ந்து இருக்காரு. அப்ப கிடைக்குமா கிடைக்காதா? 11ஆம் இடத்தை பாக்குதே. அப்ப ஏதோ ஒரு கடன் அடைக்க போறீங்க, லோன் கிடைக்க போது உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு நிறைய பேர் மருத்துவமனையில போய் படுத்துட்டாங்க. செலவு நிறைய கொடுத்து விட்டாப்ல. இப்ப மருத்துவ செலவு குறையும் பாத்துங்க. எப்படி குறையும்? கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளிட்டு நீங்க எப்போதுமே இப்ப கவனமா இருக்கணும். இந்த காலகட்டம் மட்டும் திருமணத்தை பேசுங்க, சூப்பரா இருக்கும். கணவன் பிடிச்ச திருமணம், கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். ஏன்னா மனைவிக்கு மருத்துவ செலவு நிறைய பார்த்திருப்பீங்க, கணவனுக்கு மருத்துவ செலவு, தொழில ஒரு நிறைய கஷ்டம், தொழில ஒரு பிரச்சனை, அவமானம், கண்டம், மேலதிகாரிட்ட ஒரு அவமானம், எல்லாமே நீங்க பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. இனிமே இருக்காது. வேலையும் தொழிலும் வெளிநாட்டுல உள்ளவங்க அனைவருக்கும் செம்மையான நேரம், சூப்பரான நேரம். அந்த சுக்கிர பயிற்சி அள்ளி கொடுக்குது மிதுன ராசி. எடுக்க நீங்க ரெடியா? செம்மையா கொடுத்துருவாரு. இப்ப யாருமே நான் பொதுவா சொல்ல மிதுன ராசி பொறுத்தவங்க தயவு செய்து நீங்க உங்க அறிவை மட்டும் யூஸ் பண்ணுங்க. யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. அதுக்கு என்ன விஷயம் பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன நிவர்த்தி பண்ணணும், அதை பார்த்து பயிற்சி வெற்றியை நோக்கி ஓடிட்டே இருக்கணும். மிதுன ராசிக்காரன் உங்களுக்குள்ள ஒரு மனசு உள்ள ஓடுதல், ஆசை ஓடுதல், அந்த ஆசை வெளில கொண்டாங்க. நீங்க பெரிய அளவு, நீங்க சின்னதா சிம்பிள ஆசைப்படக்கூடிய ஆள் கிடையாது தெரியுமா? சும்மா சின்னதை யோசிக்கக்கூடிய ஆள் கிடையாது. எல்லாமே பெரிய பெரிய பிளான் போடக்கூடிய ஆளு. ஏன் அந்த பிளானை வெளியில கொண்டாட மாட்டீங்க? திறமையை கொண்டாங்க, கண்டிப்பா ஜெயிக்கலாம். இப்ப அதே மாதிரி பாருங்க, வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும். திருமணம், குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். இப்ப எடுத்து பாருங்க, குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிடும். காதல் திருமணம், இரண்டாவது திருமணம், வெளிநாட்டை வேலை பார்க்க அனைவருக்குமே வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் சூப்பரா இருக்கு. வேலை உத்தியோகஸ்தானது யாரு? செவ்வாய் 12ஆம் இடத்தை பாக்குறாரு. அதனால வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷனை கொடுக்க போறாரு. வெளிநாட்டில் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம். வெளிநாட்டுல நிறைய ஜாதகம் பாத்தீங்கன்னா பாத்துட்டு இப்ப லாட்ரி யோகம் அடிக்க போகுது. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விடாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் 100% அடிச்சே தீரும். இப்ப ஏதோ ஒரு பணம் வரப்போகுது. ஒன்னும் சொத்து, வீடு, வண்டி, வாகனம், சொகுசு காரு, சொகுசு பொங்கலா ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்கணும், இல்ல மாத்தணும். இதுக்கு முன்னாடி வண்டி வாங்கினது உங்க செலவு கண்டிப்பா வந்துருக்கும். இனிமே வராது. இதை பாத்துங்க. உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு குறையும் பாத்துங்க. இனிமே நல்ல ஒரு மாற்றம். நிறைய பேருக்கு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் தயவு செய்து நீங்க எழுதிக்கிட்டே இருக்கணும். இந்த 2 மாசம் விடாம. நவம்பர் மாசம் 25 எத்தனை பேருக்கு மட்டும் அரசாங்க வேலை மட்டும் கிடைக்கிறது மட்டும் பாருங்க. லக்கணத்தோட சூரிய தொடர்பு இருந்தா இப்ப நிறைய பேருக்கு அரசாங்க வேலை. அது எந்த ஒரு படிப்பா இருந்தாலும் சரி, அதுலயும் நல்ல ஒரு மாற்றம். அரசியல்வாதிக்கு நல்ல ஒரு அனுகூலம். இது எல்லாமே மிதுன ராசிக்கு பக்காவா பர்ஃபெக்டா இருக்குது. விடக்கூடாது. நீங்க நல்ல ஒரு மாற்றம். பெண்களுக்கும் நல்ல ஒரு அனுகூலம் நல்லா இருக்கும். ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, அடுத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க, கமிஷன் ஏஜென்சி பண்றவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, எலக்ட்ரிக்கலு, எலக்ட்ரானிக், கெமிக்கல் ஃபீல்டு, இதெல்லாம் இருப்பீங்க. வண்டி வாகன சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருப்பாங்க. சுக்கிரன் அள்ளி கொடுக்குறாரு நவம்பர் மாசம் 25ஆம் தேதிக்குள்ள. இப்ப நட்சத்திர பலன் பாப்போமா? முதல் நட்சத்திரம் என்ன வரும்? அதுல மிருகசீரிடம். சும்மா நொந்து நூலா போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மிருகசீரிடத்தை பார்த்தோம். நிறைய கஷ்டம் வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம். தடை, தாமதம், அவமானம், பிரச்சனை எல்லாமே பார்த்துட்டு என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. நிறைய பேர் வேலை போச்சுங்க. நல்ல வேலை கிடையாது, உத்தியோகம் சரியில்லை, கடன், பகை, தொழில் உத்தியோகத்துல கஷ்டம். இதெல்லாம் நீங்க 2 மாசத்துல இல்லைன்னா இன்னும் கேளுங்க, கேட்டு பாருங்க மிருகசீரிடத்தை பொறுத்தவங்க. ஏன்னா அதிக ஜாதகம் பேர் டைம்ல கொடுத்தது இந்த மிருகசீரிடம் தான். இப்ப பாருங்க, வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, எதிரி பிரச்சனை இருக்காது, வழக்கு பிரச்சனை இருக்காது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது. இப்ப நல்ல வேலை கிடைக்கும். எல்லா உத்தியோகத்தோட மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு போகிறீங்க. யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க, எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்கறவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க, நான் சொல்றேன் செம்மையான ஒரு வாழ்க்கை வாழ போறாங்க. செவ்வாய் ஆட்சி கொள்ளாதனால வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க வீடு இடத்துல பூமியில காசை போடுங்க, இப்ப சூப்பரா இருக்கும். படிப்புகளில பாருங்க நல்லா இன்க்ரீஸ் ஆகும், கடன் பிரச்சனை இருக்காது, நல்ல ஒரு மாற்றம் மிருகசீரிடம் சூப்பரா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா திருவாதிரை. என்னடா லைஃப் எல்லாமே வாழ்க்கையில ஏமாற்றமத்தையே நான் பார்த்துட்டே இருக்குமா, ஜெயிக்கவே மாட்டேனா, எனக்கு வருமான காசு பணமே கையில தங்காதா அப்படிங்கிற குழப்பத்துல எத்தனை பேர் இருக்கீங்க? கண்டிப்பா திருவாதிரை லட்சத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருக்கும். ஏன்னா உங்களுடைய சிந்தனை பிரம்மாண்டம், பயங்கரமான கற்பனை, பிரம்மாண்டம், ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற சாதிக்கிற குணம் உங்கள்கிட்ட மட்டும் தாங்க இருக்கும். நல்லா பாருங்க, திருவாதிரை சாதிக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். ஏன் பயப்படுறீங்க? உங்களுடைய கற்பனை வெளியில கூட நீங்க பெரிய லெவலுக்கு போறீங்க. இப்ப
ஆடம்பரம், வருமானம், வேலை, தொழில், கெமிக்கல், மருத்துவம், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் என்சி, கணமுனை ஒற்றுமை, இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கும். திருவாதிரத்துல பண்ணுது. குரு நல்லா இருக்கணும். குரு தான் இப்ப நட்சத்திரத்துல போறாரு ராகு. அப்ப நல்ல ஒரு மாற்றம், லாபம், வருமானம், இன்கம் சூப்பரா இருக்கு. பாத்துக்கங்க. மேல் படிப்பு, பட்ட படிப்பு எல்லாமே திருவாதிரை ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது பிளேத்தமே திருவாதிரை தான். இப்ப எல்லாமே மாறுது பாருங்க டோட்டலா. அடுத்து புனர்பூச நட்சத்திரம். பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்த தெரியாது, பயங்கரமா திறமையா யூஸ் பண்ணக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். புனர்பூச நட்சத்திரம் எல்லாமே நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு ராஜா. எடுத்துங்க ராஜா வெற்றிய. வீடா, இடமா, பூமியா, வண்டியா, வாகனமா, வெளிநாடா, வெளியூரா, ஒரு சுப செலவு சுபகாரியம் குடும்பத்துல நடந்தே தீரும் புனர்பூச நட்சத்திரம். ஏன்னா இவங்க எப்போதுமே அறிவுத்திறன் பயங்கரமா. ஆனா இதுக்கு முன்னாடி கஷ்டம், ரொம்ப கஷ்டங்க. வருமானம் இல்ல, பொருளாதாரம் இல்ல, கணவன் மன வருத்தம், தொழில ஒரு மன வருத்தம், என்னடா லைஃப்ல ஒரு ஜெயிக்கவே முடியலன்னு சொல்லி நிறைய மருத்துவ செலவு, நிறைய தடைகள் சந்திச்சிட்டாங்க. இப்பதான் ஒரு நல்ல நிம்மதி உங்களுக்கு வாழ்க்கையில வருது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும். தயவு செய்து பிளேத்தியம் இல்ல, எல்லாருமே ஜாத தசாபதியை பார்த்துட்டு சுக்கர பகவானை பார்த்துட்டு பலனடுங்க 100% மாறாது. வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மிதுன ராசியை பொறுத்தவரை ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய பயிற்சியாகவே அமைகிறது.